ஒரு கோழிக்கு எத்தனை காலுடி? இது கூட தெரியாதா? 2 காலு. இல்ல 9 காலு. என்ன வளர்ற? சரி, நம்ம நாய்க்கு எத்தனை காலு? 4 காலு. இல்ல 17 காலு. என்ன ஓனர, உன் கணக்கு வாத்தியார் தப்பா சொல்லி கொடுத்துட்டாரா? கணக்கு வாத்தியார் இல்லடா, காலமேக புலவர் சொல்லி கொடுத்த கணக்கு. புரியுற மாதிரி சொல்லியா? சரி, கோழிக்கு எத்தனை கால் சொன்ன? 2 காலு. ஒண்ணுல எத்தனை கால் இருக்கு? காலு, அரை, முக்கால், 1. 4 கால் இருக்கு. அப்ப 2ல எத்தனை கால் இருக்கு? 8 கால் இருக்கு. அப்ப 2ல 8 கால் இருக்கு. பக்கத்துல ஒரு கால் சும்மா இருக்கா? ரெண்டையும் சேர்த்தா 9 கால். அவ்வளவுதான். அப்ப நாய்க்கு? நாய்க்கு 4 காலு. 4ல எத்தனை கால் இருக்கு? 16 காலு. பக்கத்துல ஒரு கால் சும்மா இருக்கா? ரெண்டையும் சேர்த்தா 17 கால். போயா நீயும் உன் புல வரும். டேய், அட்டைக்கு எத்தனை கால் இருக்கு தெரியுமா? ஆளவரா சாமி. இந்தாயா பாயாசம். பாயாசத்துல ஏண்டி பால் கிடக்கு? நீ தானே பால் பாயாசம் கேட்ட. மாரியம்மா, இவளுக்கு மனசாட்சியே இல்லையம்மா. எதுக்குடி அந்த மூளையில போய் உட்கார்ற? என் புருஷன் தான் மூளை யூஸ் பண்ணன்னு சொன்னாரு, அதான். ஏண்டா அறிவு கெட்டவனே, அவளுக்கு இருந்தாதானே யூஸ் பண்ணுவா. யோ, கோழிக்கு அரிசியே போட மாட்டேன், இன்னைக்கு சோளம் போடுற. சோளம் போடலன்னா சாபம் வருதுடி கோழி. ஒருவேளை சாபம் பழிச்சிடுச்சு, நினைச்சு கூட பார்க்க முடியல. இதுக்கெல்லாம பயப்படுவாங்க. டேய், என்னடா சாபம் விட்டீங்க? சோளம் போடலனா அடுத்த ஜென்மத்தில நீதான் கொண்டாட்டியா வருவேன்னு ஒரு போர்டு போட்டேன். தம்பி பேஷா சோளம் போட்டுட்டான். ஓனர் கொண்டாட்டி, எனக்கு சளி பிடிச்சிருக்குடி. சலிக்காவது ஒண்ணு பிடிச்சிருக்கே, அதை நினைச்சு சந்தோஷப்படுடி. சிரித்தது போதும் மகாராஜா, எனக்காவது சளி பிடித்துள்ளது, உங்களுக்கு சனியனே பிடித்துள்ளது. சளிக்கு துளசி இருக்கு, சனியனுக்கு ஐயோ பாவம். அடியே, யாரு கேட்டாலும் நான் வெளியூருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. உன் புருஷன் எங்கம்மா போனா? ஏன் கேக்குறீங்க? எனக்கு 1500 ரூபாய் பணம் தரணும். வாங்கி 5 மாசம் ஆச்சு. 500 ரூபா தானே சொன்னாரு? வாங்கினது 500 தான். அதை வாங்க நான் 50 தடவை அலைஞ்சிருக்கேன். பெட்ரோல் செலவெல்லாம் சேர்த்து 1500 ரூபா வருது. இந்தாங்க. என்னம்மா 500 தான் இருக்கு, மீதி 1000 எங்க? அவரும் உங்க வீட்டுக்கு 50 தடவை அலைவாரு, அதுவும் நடந்தே வருவாரு. போங்க. ஏங்க ஓனரே, உன் பொண்டாட்டியை காணோம்? அவளை பத்தி உனக்கு தெரியாதா? கோவம் வந்தா உடனே அம்மா வீட்டுக்கு போயிடுவா. அப்ப நீ என்ன பண்ணுவ? அவளுக்கு கோவம் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். பரவாயில்ல ஓனரே, நீ கொடுத்து வச்சவன். அவன் கொடுத்து வச்சவன் தான். நைட்டு உன் கொழுப்ப குறைச்சு போவாடா. யோ, எந்திரியா, சொல்லிக்கிட்டே இருக்க, என்ன தூங்கிட்டே இருக்க? என்னடி, இன்னைக்குதான் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா அதுக்குள்ள எழுப்பி விட்டுட்ட. நீ எங்கேயே தூங்கி எனக்கு என்ன? இந்தா தூக்க மாத்திரை போட மறந்துட்டேன். போடா சாங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலும் சித்தப்பா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். கேளுமா. பார்க்க கோழி மாதிரி இருக்கும், ஆனா ஒரு கால்ல நடக்கும், அது என்ன? தெரியலம்மா. நொண்டி கோழி. பரீட்சை எழுதும் போது ஏண்டி தூங்குனியா? உங்க டீச்சர் போன் பண்ணி திட்டுறாங்க. சித்தி, சித்தப்பா தான் பதில் தெரியலனா முடிச்சிட்டு இருக்காதன்னு சொன்னாரு, அதான் தூங்கிட்டேன். ஏண்டா அறிவு கெட்டவனே, அவ முடிச்சுக்கிட்டு இருந்தாலே பாவப்பட்டு டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அத போய் கெடுத்து விட்டியடா. என்ன ஓனர் பொண்டாட்டி சோகமா இருக்க? காலையில டீ போட போனேன், பால் திரிஞ்சு போச்சு. சமைக்கலான்னு போனேன், அரிசி தீந்து போச்சு. தோசை சுடலான்னு பார்த்தா மாவு புளிக்கவே இல்ல. உப்புமா கிண்டலான்னு பார்த்தா உப்பு இருக்கு, ரவை இல்ல. சரி, இளநீ குடிக்கலான்னு தென்னை மரத்தை பார்த்தா தென்னை என்ன பாக்குது. நான் என்னதான் பண்றது? சரி, வருத்தப்படாத, இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை. அதை தாண்ட நானும் ஆளுகிட்ட சொன்னேன், எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு கிண்டல் பண்ணாதன்னு. கேட்டாளா? என்னடி சொல்ற? யார் எங்க? அந்த கிணத்துல போய் பாரு, கதறிட்டு இருப்பா. ஐயோ அருக்காணி, உன் மாமா வந்துட்டே.